நாங்கள் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடத்தப்படுற பார் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் பார் வந்து டாஸ்மாக் நிர்வாகம் வந்து முதல்ல எங்களை ஆரம்பிக்கும் போது 2.5% சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்போ விலை இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பல மடங்கு விலை கூடிருச்சு. ஆனால் அந்த 2.5% குறைக்கவே இல்லை. 2% நாங்கள் வந்து 1.5% கேட்குறோம். இப்போ காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா வட்டி போடுறாங்க. 1% வட்டினாங்க. இப்போ 2% ஒரு மாதத்துக்கு 2% வட்டிங்கிறாங்க. ஆனால் அந்த 2% வட்டிக்கு எங்களுடைய இருப்பு தொகை இங்கே இருக்குது. கடைசி 2 மாத இருப்பு தொகை இங்கே இருக்குது. அதுக்கு நாங்கள் வட்டிக்கு செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். பாரே நடத்த முடியாத சூழ்நிலையில் வட்டி எப்படி நாங்கள் செலுத்துறது? பார் தொகையை மாதம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கடைக்கு தகுந்தாற் போல வியாபாரத்துக்கு அவங்க வியாபாரத்துக்கு தகுந்தாற் போல அவங்க வியாபாரத்துக்கு தகுந்தாற் போல நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க கடையில் 3 லட்சம் வியாபாரம் நடந்துச்சுன்னா அந்த 3 லட்சத்துக்கு நாங்கள் 2% சொன்னாங்க. 3 லட்சத்தில் 1 லட்சம் வாங்குறவங்க தான் உள்ளே வர்றாங்க. 2 லட்சத்துக்கு வாங்குறவங்க வெளியே ஹோட்டல்களுக்கும் வீட்டுக்கும் கொண்டு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் எப்படி அந்த தொகைக்கு நாங்கள் கட்டுறது? அது கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால 1.5% ஆக்கணும்னு கேட்டுக்கிட்டோம். அதே மாதிரி இது 3 மாதம் டெபாசிட் கட்ட சொன்னாங்க. 3 மாதம் டெபாசிட்ல வந்து கடைசி 2 மாதம் எப்பவுமே கழிச்சிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் அதை கழிக்க முடியாது. எங்களுக்கு வந்து அதுக்கு கழிக்கிறதுனா டெபாசிட் நீங்கள் திருப்பி வாங்கிக்கிறோங்க, எங்களுக்கு இப்போ மாதம் மாதம் பணம் கட்டுங்கிறாங்க. பணம் கட்ட தவறுனா 5ஆம் தேதிக்கு மேலே போச்சுன்னா 1% வட்டிங்கிறாங்க. 1% வட்டி என்னங்கிற 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபா வந்துருது. அப்போ 1000 ரூபாய்னா 2 லட்சம் 3 லட்சத்துக்கு 3000 4000 வட்டி கட்டினா நாங்கள் வட்டி தொழில் பண்ணுறதா இல்லை நாங்கள் டாஸ்மாக் பார் நிர்வாகம் நடத்துறதா என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. டெபாசிட் தொகையை வந்து எங்களுக்கு திருப்பி தாங்கன்னா நாங்கள் எப்போ திருப்பி தரமா அப்போ வாங்கிருங்கிறாங்க. அப்போ எங்கள் டெபாசிட் தொகைக்கு அவங்க எந்த இன்ட்ரெஸ்ட்டும் போடல. விற்பனையாளர்கள் வந்து பணம் கட்டியிருக்காங்க, 50,000 பணம் கட்டியிருக்காங்க. 50,000க்கு வட்டி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. நாங்கள் கட்டியிருக்க 5 லட்சம் 10 லட்சத்துக்கு எந்த வட்டியும் தர்றதில்லை. ஆனால் எங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வட்டி கேட்குறாங்க. அது எந்த முறையில் வந்து நியாயமானது? அதை மக்களும் தெரிஞ்சுக்கணும், அரசாங்கம் தெரிஞ்சுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. வேற என்ன மதுபான ஒரு காரணம், கஷ்டம் ஒரு காரணம். 4 பேர் இருக்கணும். இது இல்லாம இது சரக்கு ஏற்ற லோடு அன்லோடு டாஸ்மாக் எல்லாமே காரணம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் எழுந்துரும். அதுல நான் மட்டும் நஷ்டப்படணும் அன்றது என்ன தலைவிதி எங்களுக்கு? அதே தமிழ் எங்களால பணம் கட்ட முடியல, அதை படிச்சு கொடுங்க. அந்த மாதிரி கூறுதான் நம்ம கேட்கறோம். அதை கூட நிறைவேற்ற முடியாது. சரி, பில்டிங் வாடகை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் சரக்கு வாங்குறவங்க வாங்குறீங்க, பில்டிங் வாடகை கொடு. ஒரே வாடகை 10 வருஷம் 5 வருஷம் அதே வாடகை கொடு. என்ன நியாயம் அது? இந்த இன்னைக்கு அதுதான் ஒரு சுட்டு எடுத்து வந்து உள்ள எடுத்து வைக்கிறோம். வச்சவனே இந்த சுண்டல் எவ்வளவு நேரம் கடாம இருக்குங்க அப்படியே வச்சுங்களா? 3 மணி நேரம். நான் சொன்னேன் என் கடையில சேல்ஸுக்கு 1000 அடுப்பு வச்சுக்கிறேன். நானு திரிய அடுப்பு 1000 பேர் வேலை வச்சு 1000 அடுப்பு பார்க்க முடியும். கேஸ் ஸ்டவ் வந்து டாஸ்மாக் எந்த பாதுகாப்பு எங்க வேணும், எந்த ஒரு நீங்க வந்து நவீன படத்தை நீங்க பண்ணி கொடுக்க கூடாது. அவன் பண்றவனே இப்ப பண்றோம். நம்ம இடத்துல வந்து நம்ம கிட்ட கஸ்டமர் அசுத்தம் பண்ணிட்டு போறாங்க. அதை வந்து சுத்தமா வைக்கிறதுக்கு உங்க கஸ்டமர் தானே அவங்க வரவங்க ஒரு கஸ்டமர் டாஸ்மாக் வராங்க. அதை ஃபீல் பண்ற செலவுக்காக நமக்கு மாச கஸ்டமர்கள் உண்மையிலே